ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை பேர் கர்த்தர் அழைத்தார்? ஆமென். அழைத்து இருக்கிறார், தெரிந்து கொண்டும் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நாம் மேற்கு செல்லலாம். 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கோஸ்கரமே கரெக்டாரே. ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கம் இருக்கிறது. தேவன் நமக்கு அழைத்ததற்கு உத்தேசம் ಇದೆ. எதுக்கு அழைக்கிறார்? ஐக்கியமாய் இருப்பதற்கு ஐக்கியமாய் உங்களை அழைத்திருக்கிறார். அவரೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾರೆ. நாம் இன்னைக்கு ஐக்கியமாய் இருக்கிறோமா? ನಾವು ಇವತ್ತು ಐಕ್ಯವಾಗಿ ಇದ್ದೀವಾ? ஹalleluya. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ನಂಬಿಕಸ್ಥನು ಆಗಿದ್ದಾರೆ. ஏன் அழைத்திருக்கிறார்? ಯಾಕೆ ಕರೆದಿದ್ದಾರೆ? ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತೆ ಕರೆದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் உங்களை நோக்கமாய் அழைத்து நோக்கமாய் இருக்கிறார். தேவன் நம்ம மேலே திருஷ்டியிட்டு அவர் கரெக்டாக சில அழைப்பதற்கு நாம் அநேக இடத்துல பார்க்கிறோம். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. திருமணத்துக்கு அழைத்தவர்களை பார்க்கிறோம். ಮದುವೆಗೆ ಕರೆದವರನ್ನು ನೋಡಿದ್ದೀವಿ. திருமணத்துக்கு வந்த போதும் என்று உங்களை அழைப்பார்கள். ಮದುವೆ ಬಂದ್ರೆ ಸಾಕು ಅಂತ ಕರೀತಾರೆ. இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறாங்க. ಕೆಲವರು ಫಂಕ್ಷನ್ಸ್ ಕರೀತಾರೆ. இல்ல வேலைக்கு அழைக்கிறாங்க. ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕರೀತಾರೆ. ஆனாலும் தன்னை சொந்தமாக்க அழைத்துக் கொள்ளவில்லை. ಸ್ವಂತವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ஆனா இயேசு உங்களை சொந்தமாக்க அழைத்துக் கொண்டார். ஹalleluya. தன் மகனாக ஏற்றுக்கொள்ள உங்களை அழைத்தார். ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அழைத்திருக்கிறதா? நீங்க எத்தனை கை வைக்க முடியுமா? நீங்க கை வைத்து அத்தனை பேரும் தவறு என்று சொல்ல முடியும். ಈ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿದವರು ಎಲ್ಲರೂ ತಪ್ಪು அழைத்தால் அவருக்காக வேலை செய்ய, அவருக்காக அவரோடு இருக்கும்படியாக நம்மை அழைத்தார். ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತವನು ಆಗಿದ್ದಾರೆ. ஆனா நாம உலக பிரகாரமாய் திருமணத்துக்கு அழைத்தது போல அந்த நேரத்துக்கு வந்து போறோமா இருக்கிறோம். ಆದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರ ರೀತಿ ಫಂಕ್ಷನ್ ಕರೆದ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ವಾಪಸ್ ಹೋಗ್ತಾರಲ್ಲ, ಆ ರೀತಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆமென். ஹalleluya. என்னை ஆண்டவர் அழைத்தார். தேவதாசனுக்கு தேவன் கரெದರು. அவர் அழைத்த நாள்ல இருந்து ಅವರು ಕರೆದ ದಿನದಿಂದ அவருடைய பணியை செய்து கொண்டு வந்தேன். ಅವರು ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದರು. இன்று அல்ல, ಇವತ್ತು ಅಲ್ಲ, நான் சாதாரணமான ಸಾಧಾರಣವಾಗಿ ஒரு பிலிவர் கூட ஞானஸ்நானத்துக்கு அதுக்கு முன்னே ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். ಒಂದು ಸಾಧಾರಣವಾಗಿ ದೀಕ್ಷಿಸ್ತನದ ಮುಡಿಲ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿನೂ ಆಗಿಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವರು ಆವಾಗಲೇ ದೇವರು ಕರೆದಾತನು ಆಗಿದ್ದಾನೆ. இப்பொழுது உங்களை அழைக்கிறார்கள். ಇವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು அழைக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? ಕರೆಯುವುದು ನೀವು ಏನು ಹೇಳ್ತೀರಾ? ஆமென். ஹalleluya. ஹalleluya. உங்களை அழைக்கிறார். காலிங். ನಿಮ್ಮನ್ನು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು. ஜீசஸ் காலிங். ದೇವರು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. உங்களை அழைக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க வீட்ல அம்மா அழைக்கும் போது அதை யாரை கூப்பிட்டு என்ன செய்வீங்க? ಮನೆಯಲ್ಲಿ ಅಮ್ಮ ಅಥವಾ ಯಾರನ್ನ ಕರೆಯುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்போம். ಯಾಕೆ ಕರೆದಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, இந்த வேலை செய், அந்த வேலை செய்யன்னு சொல்லுவாங்க. ಆವಾಗ ನಾವು ಹೋದಾಗ ಈ ಕೆಲಸ ಮಾಡಿ ಆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. இயேசு அழைத்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕರೆದ್ರೆ அவருடைய பணியை செய்யும்படிக்காக அழைத்தார். ಅವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು. அவரை ஆராதிக்கும்படி அழைத்தார். ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದರು. ஒரு மனமா இருக்கும்படி அழைத்தார். ஒன்று சேர்த்து துதிக்கும்படி அழைத்தார். சபை கட்டும்படி அழைத்தார். சபை உருவாக்கும்படி அழைத்தார். சிறிய சபையை பெரிய சபையை மாற்றி அழைத்தார். ஆனால் நீங்கள் அழைத்த நோக்கங்களை விட்டு ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்கவில்லை. நான் ஆண்டவராகிய இயேசுவை அழைக்கும் போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா?
ஆண்டவர் அழைத்தார், அவர் ஊழியத்துக்கு கூட அழைத்திருக்கிறார். ದೇವರು ಕರೆದ್ರು, ಅವರು ಸೇವೆಗೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾರೆ. ஒவ்வொருத்தரும் நீங்க சேவகராக ஊழியக்காரரை மாறணும். ಸೇವಕರಾಗಿ ದೇವರ ಸೇವೆ ஒவ்வொரு 100 ஆத்மா 80 ஆத்மா கொடுத்துட்டு நீ ஊழியம் செய்யணும். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನೀವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ. நான் 100 ஆத்மா கொடுத்து 80 ஆத்மா 90 ஆத்மா கொடுத்துட்டு தான் நான் ஊழியக்காரன். 80ರಿಂದ 90 ಆತ್ಮಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅವರು ಮತ್ತೆ ಸೇವಕರಾಗಿದ್ರು. ஒவ்வொருத்தரும் 50 100 ஆத்மா ஆயத்தப்படுத்தி சபையில ஒருத்தர் மேல 100 ஆத்மா ஒருத்தர் 50 ஆத்மா ஆயத்தப்படுத்தி நீங்க கர்த்தர் அழைப்பு உண்டானால் கர்த்தர் அழைப்பு இருக்குமானா நீங்க ஊழியக்காரங்களாம். ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ 90-100ರಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರ ಚಿತ್ತವಾದ್ರೆ ನೀವು ದೇವರ ಸೇವಕರಾಗಬಹುದು. ஆண்டவர் ஊழியம் சொன்னா உடனே சும்மா கை பயன்படுத்திக்கின்னு ஒரு 5 பேர் வச்சுக்கின்னு சபை நடத்துறது அதில் ஊழியம் இல்லை. ದೇವರ ಸೇವಕರು ಅಂದ್ರೆ ಕರದಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಒಂದು 5-6 ಜನ ಇಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಸಭೆ ನಡೆಸುವುದು ಅಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை சொல்வது, தேவனுடைய வார்த்தை சொல்லி கர்த்தருக்காக அந்த வேலை செய்வதுதான் ஊழியம். ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುವುದೇ ಅದೇ ಸಭೆ. ಒಂದು ಸಭೆ ஆண்டவர் அழைத்தார். ದೇವರು ಕರೆದರು. ஹalleluya. இங்க அழைத்திருக்கிறாரு என்று சொல்லி இங்க பாட்காஸ்ட் மெசேஜ் பாக்குறோம் அழைத்தான்னு சொல்லி, ஆனா ஒரு நாளைக்கு 100 ஆத்மா நீங்க சத்தியம் சொல்லணும். ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನೀವು ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸುವಾರ್ತೆಗೆ ಸಾರಬೇಕು. எனக்கு கொடுக்கப்பட்ட சபை மைப்பர், நாங்கள் ஆளுகளை மைத்து வருகிறோம். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸೇವೆ ಬಂದು ಸಭೆಯ ಸೇವೆ. ஹalleluya. உங்களுக்கு கொடுத்த அழைப்பு அது ஊழியங்களை செய்வதற்கு. ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕರೆ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದು. ஹalleluya. 100 ஆத்மா நான் சத்தியம் சொல்லணும். 100 ಆತ್ಮಕ್ಕೆ ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಸತ್ಯ ಹೇಳಬೇಕು. நாளைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்பாரு, ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, எத்தனை பேர் உன் மூலியமாக பரலோகத்துக்கு வந்திருக்கிறார்கள்? ಎಷ್ಟು ಜನರು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் அழைத்தால் சும்மா இருக்க முடியாது. ದೇವರು ಕರೆದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. வசனம் சொல்லணும் யாருக்காவது வேத வசனம் சொல்லணும் என்று தோண்டிக் கொண்டே இருக்கும். எழுப்புவோம், யாருக்கு சொல்லலாம் என்று சமயத்தை பார்ப்போம். ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕಂತ ಯಾವಾಗಲೂ ಕುತೂಹಲ ಇರುತ್ತೆ. ನಾವು ಆತ್ಮಗಳನ್ನು ಹುಡುಕ್ತಾ ಇರ್ತೇವೆ. ನಮ್ಮ ಹೃದಯವು ದಾಹವಾಗಿ ಇರುತ್ತೆ. ஆண்டவர் என்று நினைத்த போது எங்க ஊருக்கு நான் நிறைய ஊழியர்களை செய்யும் ஆத்மாவை படுத்துறது அதிக ஆத்மாவை படுத்தி தான் நான் வர நினைத்தேன். ಪ್ರಾರಂಭ ದಿನಗಳಲ್ಲಿಯೇ ದೇವರ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸಿನೇ ಅವರು ಬಂದರು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவருக்கு ஐக்கியமா இருக்கிறத ஆண்டவர் அழைத்தார். ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿದ್ದವರಿಂದಲೇ ದೇವರು ಕರೆದರು. ஆண்டவர் சீசரை அழைத்தார், 2 பேர் அழைத்தார். ದೇವರು ಶಿಷ್ಯರುಗಳನ್ನು ಕರೆದು ಇಬ್ಬರಿಬ್ಬರಾಗಿ ಕರೆದರು. அவரோட ஐக்கியமா இருந்தார்கள். ಅವರು ಐಕ್ಯವಾಗಿದ್ದರು. உங்களை அழைத்தவர் ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾಗ என்ன செய்திருக்கிறார்கள்? ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவருக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா இல்லையா? ಎಷ್ಟು ಜನರು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ ಇಲ್ವಾ? ஆமென். கை வைத்து சொல்லுங்க, ಕೈ ಎತ್ತಿ ಹೇಳಿ. அழைத்திருக்கிறாரா? கரெக்டா? ஆமென். மித்ரால் சொல்லணும், கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் அழைத்தார் என்று அதனுடைய நோக்கமாக நம்முடைய வார்த்தை சொல்லணும், 2 வார்த்தை சொல்லணும். சொல்லணும்னா தூக்கமே வராது. ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶ ಏನಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇರ್ಬೇಕು. ஆமென். உங்களை அழைத்தாரா? ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾ? அழைத்தால் நீங்க கேட்க வேண்டியதுதானே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರಲ್ವಾ? ನೀವು ಕೇಳಬೇಕು, ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் உபயோகத்தோடு தான் அழைக்கிறவர். ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಕರೆದಿದ್ದಾರೆ. சும்மா யாரும் ஆண்டவர் அழைப்பதில்லை, அவர் நோக்கத்தோடு அழைக்கிறவர் அழைக்கிறார். ಕರೆಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಉದ್ದೇಶಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರು ಕರೆದದ್ದನ್ನು ಆಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனக்கு ஆத்மாவை பற்றி தெரியும். ஆத்மாவை நான் அதிகமாய் கண்காணிப்பேன். ಪಾಸ್ಟರ್ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ಅವರು ದೇವರಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ. ஆத்ம தாகம் அணிலிருந்து ಆತ್ಮದಾಹ ಅವತ್ತಿಂದ. ஆத்ம தாகம் அதிகமா இருக்கும். ಆತ್ಮದಾಹ ಅಧಿಕವಾಗಿರುತ್ತೆ. ஹalleluya. தேவன் அழைத்த நோக்கம் இருக்கிறது. ದೇವರ ಕರೆದಂತ ಒಂದು ಉದ್ದೇಶಗಳು ಇರುತ್ತೆ. கர்த்தருடைய தேவனுடைய நோக்கம் நம்ம இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿ, ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. எனக்கு ஆத்மாவை பற்றி தெரியும், ஆனா ஊழியக்காரன் என்று விருப்பம் இல்லை.
உண்மையாகவே எனக்கு ஊழியக்காரத்துக்கு விருப்பம் இல்லை. ನಿಜವಾಗ್ಲೂ ಅವ್ರಿಗೆ ದೇವರ ಸೇವಕರಾಗುವಂತ ಇಷ್ಟ ಇರಲಿಲ್ಲ. ஹalleluya. என் ஆண்டு அழைத்தார். ದೇವರು ಕರೆದ್ರು. ஆனா ஊழியம் செய்ய இருக்கிற அந்த ஊழியம் செய்ய ஆசை இருக்கிறது, ஒரு ஊழியக்காரர் ஆகணும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. ದೇವರ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ, ಆದ್ರೆ ದೇವರ ಸೇವಕರಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇಷ್ಟ ಇರಲಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ಗೆ. ஆனா தேவன் என்னை இல்லை நீங்கள் பாஸ்டர் ஆக வேண்டும் என்று என்னை அழைத்து என்னை துரத்தி என்னை ஊழியம் செய்ய வைத்தார். ಆದ್ರೆ ದೇವರ ಉದ್ದೇಶವೇನೆಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ನ ದೇವರ ಸೇವಕರಾಗಿ ಮಾಡಬೇಕು, ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಒಂದು ಉದ್ದೇಶವಾಗಿತ್ತು. ஆமென். ஆண்டவர் ದೇವರು உங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்றுதான் அநேக கண்ணீரை துடைப்பதற்குதான் உங்களை அழைத்தார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಉಪಯೋಗವಾಗಿ ಇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ಬೇರೆಯವರ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஆனா நீங்க ಆದ್ರೆ ನೀವು என்ன செய்வீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஆண்டவர்கிட்ட ದೇವರ ಬಳಿ வந்து அழைத்து போறீங்க, கை தட்டுவீங்க, பாடுவீங்க, ஆராதிப்பீங்க, மறுபடியும் உங்களுடைய வேலை செய்து நீங்க வராங்க, உங்களுடைய வேலை செய்து கொண்டு இருப்பீங்க. ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಾ, ಆರಾಧಿಸ್ತೀರಾ, ಕೈ ತಟ್ತೀರಾ, ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ, ಮತ್ತೆ ಹೋಗಿ ಅದೇ ತರ ಇರೋದಿಲ್ಲ. ஆண்டவர் அழைத்த நோக்கங்கள் இருக்கிறது. ದೇವರು ಕರೆದಂತ ಉದ್ದೇಶಗಳು ಇದೆ. ஒவ்வொருத்தருக்கும் அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ದೇವರು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஆனால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ಆದರೆ ದೇವರು ಕರೆದಾತನ ನಂಬಿಗಸ್ತನು. அவருடைய வேலைக்காக அழைத்திருக்கிறார். ಅವರ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾರೆ. அப்படியானால் நீங்கள் சபையில் ஐக்கியங்கள் பெற வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. சபையில் ஒருமனப்பட வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಇರಬೇಕು. ஒருமனமாய் இருந்து நாம் ஜெபிக்க துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಇದ್ದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஹalleluya. ஆண்டவர் அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ದೇವರು ಕರೆದಾತನ ஒன்று ನಂಬಿಗಸ್ತನು. பேதுரு 1வது அதிகாரங்கள் 1ನೇ ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனங்கள். 15ನೇ ವಾಕ್ಯ. உங்களை அழைத்தவர் ஆமென். பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆ. நீங்களும் ஆ. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் ஆமென். பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் யார்? உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಂತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವನು. நம்மை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ நம்மை ಕರೆದಿದ್ದಾನೆ. பரிசுத்தமாக்கும்படி அழைத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವಂತೆ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஹalleluya. அழைத்த நோக்கங்கள் இருக்கிறது. ದೇವರು ಕರೆದಿರುವಂತ ಉದ್ದೇಶಗಳು ಇದೆ. அது என்ன சொல்றது? அழைத்த பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையெல்லாம் பரிசுத்தராய் இருங்கள் என்றார். ದೇವರು உங்கள் ಪರಿಶುದ್ಧ நடக்கைகள், ನಿಮ್ಮ ಒಂದು ನಡವಳಿಕೆ, நீங்க நடக்கிற விதம், ನೀವು ನಡೆಯುವಂತ நீங்க ವಿಧಗಳು, பேசுகிறது, ನೀವು நீங்க ಮಾತನಾಡುವಂತ, பழகுறது, ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தருடைய அழைப்பை நாம் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ದೇವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ದೇವರು அவர் சொல்றார், ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வசனங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪವಿತ್ರ ಗ್ರಂಥವು ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கினார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಪರಿಶುದ್ಧ நீங்கள் ಮಾಡಿದ್ದಾರೆ. சாதாரணமான மனுஷரா என்று நினைத்து விடாதீர்கள். ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯರು ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. நீங்கள் சாதாரணமான மனுஷர் அல்ல. ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯರಲ್ಲ. ஹalleluya. நீங்கள் எப்படி நீங்க வாசிக்கலாம் 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 19வது வசனங்கள். 1ನೇ ಪೇತ್ರ குற்றமில்லாத குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அறிந்திருக்கிறீர்களே. ಪೂರ್ಣಾಂಗವಾದ ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧವಾದ ಕುರಿಮರಿಯಾದ ಕ್ರಿಸ್ತನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. நீங்கள் கழுவப்பட்டவர்கள், ನೀವು ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು, மாசற்ற ஆட்டுக்குட்டியின் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ಪರಿಶುದ್ಧವಾದ ಕುರಿಮರಿಯಾದ ಕ್ರಿಸ್ತನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದ நீங்க ಬಿಡುಗಡೆಯಾಗಿದ್ದೀರಲ್ಲ. சாதாரணமான மனுஷர் அல்ல. ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತ விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ಬೆಲೆಯುಳ್ಳ ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು புறப்பட்டு போகும்போது
எஜமா சொன்னானா ಯಜಮಾನ ಹೇಳಿದ್ರು ஒரு சென்ட் இருக்குது அந்த சென்ட்னா அடிக்கிறவங்க நடிச்சிடும் ಒಂದು ಪರ್ಫ್ಯೂಮ್ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಹೊಡಿತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த சென்ட் அடிச்ச பிறகு ಆ ಒಂದು ಪರ್ಫ್ಯೂಮ್ ಹೊಡೆದ ಮೇಲೆ அது விலையில பெற்றது. ಅದು ಒಂದು ಬೆಳೆಯುವ அது ரொம்ப விலையில பெற்ற பணத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ಅದು ತುಂಬಾ ಕಾಸು ಕೊಟ್ಟು ತಗೊಂಡಿರುವಂತ ಒಂದು ಪರ್ಫ್ಯೂಮ್. இந்த நாட்கள் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் கொண்டு இருந்தார். ಇವರು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. எல்லாம் பார்த்து பிரமித்தார்கள். ஐயோ எப்படி இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு வாசனை உள்ள இவன் மேல் ஒரு சென்ட் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் பிரமித்தார்கள். ಇವನ ಮೇಲೆ ಹೇಗೆ ಇಷ್ಟೊಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳದು ಇಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಸುವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಪರ್ಫ್ಯೂಮ್ ಯೂಸ್ ಮಾಡಿದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ಕೊಂಡ್ರು. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவன் அதை பார்த்து அவன் மைண்ட் அதாவது என்ன பண்ணானா அந்த துணி கூட தொழிக்காமல் அநேக நாளாக துணி போடுறது மாற்றி வைப்பது என்ன ஃபங்க்ஷன் போடும் போது இப்படி செய்து கொண்டு வந்தான். ಸೊ ಪರ್ಫ್ಯೂಮ್ ಹಾಕಿದಂತ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಗೆ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ತೆಗೆದು ತುಂಬಾ ದಿನಗಳು ಅವರು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. இது எப்படி யூஸ் பண்ணான்னு சொன்னா வருஷங்களாக மாறினது. ಇದು ಯಾವ ರೀತಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವರ್ಷಾನುಗಟ್ಟಲೆ ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ இப்போ ಇದ್ರು. போற சென்ட்னா 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு நாள் கூட காரியம் தெரியவே இல்லை. ಇವಾಗ ಯೂಸ್ ಮಾಡೋ ಪರ್ಫ್ಯೂಮ್ಸ್ ಎಲ್ಲ ಒಂದು ಕೆಲವು ದಿನಕ್ಕೆಲ್ಲ ಅದು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಸುವಾಸನೆ. அந்த வாசனை அவன் யோசிக்கிறான். ஆண்டவரே அவன் சொன்னான் இந்த முதல்ல எஜமா வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச அவன் நான் வேலை செஞ்சா எப்படி இருக்கும் மாசத்துக்கு ஒரு முறை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்ன செய்வேன் அந்த சென்ட் அடிச்சுட்டு வருவானே என்று யோசித்தான். ಅವರು ಒಂದು ಸೇವಕರು ನನ್ನ ಯಜಮಾನನ ಹತ್ರನೇ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಾನು ಅವಾಗ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಒಂದ್ಸಲ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ಆದ್ರೂ ಆ ಪರ್ಫ್ಯೂಮ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. பிரியமானவர்களே ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் கலப்பட்ட ரத்தம் விலையேற பெற்றது. ಬೆಳೆಯುಳ್ಳ ರಕ್ತದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ சாதாரணமான சென்ட்டுக்கு அவன் இவ்வளவு செய்தான் சொன்னால் வேலை மதிப்புள்ள ரத்தத்தை கலப்பட்டவங்க எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? நீங்கள் பாவம் செய்து மறுபடியும் அந்த ரத்தத்தின் கரைகள் எல்லாம் நீங்கள் இப்படி வாழ்வது. ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದಂತ ದೇವರು ಅವರಿಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? ஹalleluya. நீங்க கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். இது விலையேற பெற்ற ரத்தத்தை கலப்பட்டிருக்கிறீர்கள். ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟ விலை மதிப்பு இல்ல. ಅದಕ್ಕೆ ಬೆಲೆ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது இயேசு ரத்தம். ஹalleluya. ஆனா நாம் மறந்து போயிருக்கிறோம். ಮಾತ್ರ ಇದನ್ನು ನಾವು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ஹalleluya. ಹalleluya. இது விலை மதிப்பில்லாதது ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். ಬೆಲೆಗೆ ಕಟ್ಟಕ್ಕಾಗದಿರುವಂತ ಒಂದು ರಕ್ತವನ್ನು ನಿಮಗೆ ಉಚಿತವಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நீங்கள் அநேகரை இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே கழுவுவதற்கு நீங்கள் பிரயோஜனப்பட வேண்டும். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟವರು ನೀವು ಬೇರೆಯವರಿಗೂ ಉಪಯೋಗವಾಗಬೇಕು. நான் கழுவுவதோட பிறர் கழுவ வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದ ಆ ರಕ್ತ ಬೇರೆಯವರನ್ನು ತೊಳಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. நீங்க யோசிச்சுட்டா ಈ ಯೋಚನೆ என்னை ಮಾಡಿ ரட்சித்தனே அந்த நாள் என்னை பரிசுத்தமாக்கப்பட்டாரு அதற்கு கழுவப்பட்டாரு அது அப்படி இருக்குமா இல்ல பாவத்தினாலே போய்விட்டதா என்று யோசித்தது உண்டா? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಗ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಿದ್ರು. ಆ ಶುದ್ಧೀಕರಣ ಹಾಗೆ ಇದೆಯಾ ಅಥವಾ ಮತ್ತೆ ಪಾಪ ಸುತ್ತಿಕೊಂಡಿದ್ಯಾ? உங்களை அழைத்தார். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆ மறக்காதீங்க. ಮರೆಯಬೇಡಿ. அழைத்திருக்கிறார். ಮರೆಯಬೇಡಿ. ஹalleluya. ஒவ்வொருத்தரும் அழைத்திருக்கார் தனக்காக கனவளை செய்வதற்காக. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಒಂದು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು உங்களை ಕರೆದಿದ್ದಾರೆ. அழைத்திருக்கிறார் அவருடைய வேலை செய்வதற்காக. ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ ಅವರ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. எபேசியர் 1:7 வாசிக்க முடியும். ಎಫೆಸೀಯ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி ಇವனுடைய ರಕ್ತದಿಂದಾಲೇ ஆ. ಪಾಪಮನ್ನಿಗಾಗಿ இவருடைய ரத்தத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே ಪಾಪಮನ್ನಿಗಾಗಿ பாவமடைக்காகிய மீட்பு இவருக்குள் ಉಂಟಾಯಿತು. நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹalleluya. ಹalleluya. கிருபையினால் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவமடைப்பு இவர்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. ದೇವರ ಮಹಾಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು அவர் ಕ್ಷಮಿಸಿದರು. ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம், கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். ಅವರ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ
எத்தனை பேர் அதை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ நீங்க கவப்பட்டவங்க என்று மறந்து விடாதீர்கள். ನೀವು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ. ஹalleluya. Hallelujah. 1 யோவான் கூட 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்க. ಒಂದನೇ ಯೋಹಾನ 1:3 நீங்களும் எங்களோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டு கேட்டும் நீங்களும் எங்களோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு நாங்கள் நாங்கள் கண்டும் கேட்டும் கண்டு கேட்டும் இருக்கிறதை இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். ஹalleluya. நீங்கள் எங்களோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டு கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ನೀವು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ನೋಡಿದವುಗಳನ್ನು ಕೇಳಿದವುಗಳನ್ನು ನಿಮಗೆ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் பூரணமாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ನಮ್ಮ ಒಂದು ಅನ್ಯೋನ್ಯತೆ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ತಂದೆಯಾದ ದೇವರೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಒಂದು ಅನ್ಯೋನ್ಯತೆ இந்த தினம் உங்களுக்கு ஐக்கியங்கள் எங்கே இருக்கிறது என்று கொஞ்சம் ಈ யோசித்து பார்க்க. ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆ ಎಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕು. உங்கள் ஐக்கியங்கள் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಐಕ್ಯಗಳು ಹೇಗೆ ಇದೆ? ஒரு நாளைக்கு விசுவாசிகள் சத்தியத்தை சொல்ல வேண்டும். ಒಂದು ದಿನಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. எங்க போனாலும் தேவ வார்த்தையை சொல்லணும். ಎಲ್ಲಿಯೇ ಹೋದರೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. கண்ணீரோடு இருக்கிறவங்க, வியாதி இருக்கிறவங்க, கவலையோடு இருக்கிறவங்க, நோயோடு இருக்கிறவங்களுக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಇರುವವರು, ವ್ಯಾಧಿಯಿಂದ ಇರುವವರು, ದುಃಖದಿಂದ ಇರುವವರು, ಎಲ್ಲಾ ತರದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವಂತೆ ಅವರಿಗೆ ನೀವು ಸಮಾಧಾನದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ கை உயர்த்தி ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமானால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ನೀವು ಈ ಸೇವೆಗೋಸ್ಕರ ನಾನು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ உங்களுக்கு மரணமா இருந்தால் ಮರಣವಾಗಿದ್ದರೆ, வியாதியா இருந்தால் ವ್ಯಾಧಿಯಾಗಿದ್ದರೆ, சிறைப்பட்டிருந்தால் ನೀವು ಬಿಡುಗಡೆ ಆಗದೇ ಇದ್ದರೆ, எதுவா இருந்தாலும் ಯಾವುದೇ ಆಗಿದ್ದರೂ நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹalleluya. எல்லா சிறையிருப்பும் எல்லா பಳ್ಳாப்பையும் மாற்றுகிறவராக. ಎಲ್ಲವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಎಲ್ಲ ದೇವರು ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. நான் ஒரு கிறிஸ்துவுல பைத்தியக்காரன். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರು ಒಂದು ஒரு ಹುಚ್ಚರಾಗಿದ್ದಾರೆ. பைத்தியக்காரன். ಹುಚ್ಚರಾಗಿದ್ದಾರೆ. எப்படி? ಹೇಗೆ? அந்த நாள்ல ಆ ದಿನಗಳಲ್ಲಿ இயேசு 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். ಯೇಸು 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. யாரையும் விட மாட்டேன். ಯಾರನ್ನೂ ಬಿಡ್ತಾರೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஊக்கில் கால் வைத்தா பிசாசு கதறுவான். ஐயோ நீயா என்று தெரியல என்று கதறுவான். நான் ஜெபிக்க மாட்டேன். அங்க போய் நிற்கும் முன்னே பிசாசு கதறுவான். காரணம் என்ன? என்னை ஆண்டவர் அழைத்தார். நான் என்ன ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லி பின் சென்றதுனால் ಪಾಸ್ಟರ್ ದೇವರ ಸೇವಕರು ಹೋಗಿ ಕುಳಿತು ಕಾಲಿಡುವಾಗಲೇ ಸೈತಾನನೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ರು. ಯಾಕೆ ಇವರು ಬಂದರು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐக்கியம் இருக்கும்படி நாங்கள் கண்டு கேட்டு இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். ಐಕ್ಯವಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕೇಳಿದವುಗಳನ್ನು, ನಾವು ನೋಡಿದವುಗಳನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஒரு மனம் ஆவி நமக்குள் அதிகமா இருக்கு. ಒಮ್ಮನಸ್ಸಿನ ಆತ್ಮ ಅಧಿಕವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ದೇವರಿಗೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதாகம் சொல்கிறது 5ஆம் வசனத்தில் ಸತ್ಯವೇದವು ಹೇಳ್ತಾ ಇದೆ 5ನೇ ವಾಕ್ಯ. தேவன் ஒளியாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரே எவ்வளவனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம். விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். ದೇವರು ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். ನೀವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು. நீங்கள் பரிசுத்தமானவர்கள். ஆண்கள், ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾದವರು. நீங்கள் பரிசுத்தமானவர்கள், ஒளியின் பிள்ளைகள். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು. இயேசுவிடத்துல எவ்வளவானோ அதிலும் இருள் இல்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪವಾದರೂ ಕತ್ತಲೆ ಇಲ್ಲ. நோ டார்க்னஸ். ಕತ್ತಲೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வெளிச்சமா இருக்கிறார். ಅವರು ಬೆಳಕಾಗಿ அவர் ಇದ್ದಾರೆ. வெளிச்சமா இருக்கிறார். ಬೆಳಕಾಗಿ ಇದ್ದಾರೆ. அழைத்தவர் உன்னை பாதுகாக்க, உன்னை நேர்மையாக அவர் செய்ய வேலைக்கு உன்னை அழைத்தார். ಅವರು ದೇವರು ಮಾಡಿದಂತ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ
ಇದ್ದಾರೆ. ஆனால் நீயும் ಆದ್ರೆ ನೀವು அழைத்தவன் ಕರೆದಾತನು கழுவப்பட்ட உடனே ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಟ್ಟ ತಕ್ಷಣ வெண் வஸ்திரம் தரித்த உடனே ಬಿಳಿ ಅಂಗಿಯನ್ನು ಹಾಕಿದ ತಕ್ಷಣ நீங்கள் உங்கள் இஷ்டத்தின் பிரகாரமே ನೀವು ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ நினைச்ச ಪ್ರಕಾರ இடத்துல உட்கார்றீங்க பழகுறீங்க அது கருப்பட்டு ಅಂದುಕೊಂಡ ಜಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. அங்க ಹಾಗೆ வெள்ளை ஆடைகள் அது கரைப்பட்டு அழுக்காய்விட்டது. ಬಿಳಿ ನಿಲುವಂಗಿ ಅದು ಕರೆ ಆಗ್ಬಿಟ್ಟು இப்போ ಇವಾಗ உங்களால ನಿಮ್ಮಿಂದ எங்கேயும் போக முடியவில்லை. ಎಲ್ಲೂ ಹೋಗಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. வெள்ளை ஆடை தரித்திருந்தாலும் ಬಿಳಿ ಅಂಗಿಯನ್ನು ನೀವು நாம் ಹಾಕಿಕೊಂಡು கரைப்பட்டு அழுக்காயிருக்கிறோம். ನಾವು ಕಲೆಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೊಳೆಯಾಗಿ ಇದ್ದೀವಿ. ஹalleluya. நாம் எதை செய்ய முடியல, எங்கேயும் போக முடியாது. ನಾವು ಏನನ್ನು ಮಾಡಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಎಲ್ಲೂ ಹೋಗಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ಇಬ್ಬರು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. நான் அழைத்த நோக்கத்தோடு வந்தேன். ಕರೆದಂತ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಿಂದ ಬಂದೆ. எனக்கு இந்த பிரச்சனை தெரியுது. ಪಾಸ್ಟರ್ ಇದ್ದಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ತುಂಬಾ யாராலும் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. ಯಾರನ್ನೂ ಸರಿಪಡಿಸಕ್ ಆಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவு பிரச்சனை போராட்டத்தை ಅಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಹೋರಾಟ மலை போல இருந்த என்னுடைய பிரச்சனையை ಬೆಟ್ಟದಂತೆ ಇದ್ದಂತ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು அவர் மலை போல மாற்றி விட்டார். ಅದು ಒಂದು ஹalleluya. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க உண்மை பின்பற்றுவீர்களானால் ನೀವು ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದೇ ಆದರೆ உங்களை கற்று பயன்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் தேவனிடத்தில் ஐக்கியமானால் உலகத்தில் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ಇರದೆ ಲೋಕದಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿ ಇದ್ದೀರಾ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನರು ஆமென் சொல்ல முடியுமா? ಆಮೇಲೆ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை ஒற்றுக்கொள்வீங்க தெரியாது. ಎಷ್ಟು ಜನರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கை வைத்து ஆமென் சொல்ல முடியுமா? நான் அப்படிதான் சொல்ல முடியுமா? ನೀವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಹೌದು ನನ್ನ ಹಾಗೆ ಆಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯನಾ? நீங்கள் பரிசுத்தவானா என்ன சொல்லுவீங்க? ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ರೆ ಹೇಳ್ತೀರಾ. ஆமென். பரிசுத்தவான்கள் எப்போதுமே ஒற்றுக்கொள்வார்கள். ಪರಿಶುದ್ಧವಂತರು ಯಾವಾಗಲೂ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நம்முடைய ஐக்கியங்கள் பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரோடுவா ನಮ್ಮ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಒಂದು ಸಂಬಂಧ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಂದಿಗೆ ತಂದೆಯಾದ ದೇವರೊಂದಿಗೆ ಇದೆಯಾ? நீங்க வேற இடத்துல ஐக்கியமா இருக்கிறீங்களா? ಅಥವಾ ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆ ಒಂದು ಐಕ್ಯವಾಗಿದ್ದೀರಾ? விசுவாசியானவன் அவனை கொண்டு போயிட்டு பாலாக்கிடுவான். ಸೈತಾನನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಹಾಳು ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. பரவாயில்லையா? ಪರವಾಗಿಲ್ವಾ? எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அழைத்தவர் ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು பயப்படாதீங்க. ಭಯಪಡಬೇಡಿ. எந்த காரியம் நேரிட்டா ஒன்னும் அசைக்காது. ಯಾವ ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸಿದ್ರು ನಿಮ್ಗೆ ಏನೂ ಆಗುವುದಿಲ್ಲ. உங்களுடைய யாரிடத்துல வழக்காடுகிறது. ನಿಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் 4:1. ಒಂದು உங்களில் ಕೊರಿಂಥ್ಯ 6:3. ஒருவனுக்கு வேறோட கூட வழக்குண்டானால் வழக்கானவர்களுக்கு அவன் பரிசுத்தவான்களிடத்தில் அவன் போகாமல் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக அநீதிக்காரத்தில் போக துணிகிறது. துணிகிறது என்ன? பரிசுத்தவான்களுக்கு போகணும். ಪರಿಶುದ್ಧರ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படத்துல போகணும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவங்க ஐக்கியமா இருக்கணும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಐಕ್ಯವಾಗಿ ஆனா ಇರ್ಬೇಕು. ரட்சிக்கப்படாத ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆ அநீதி உள்ள ஜனங்கள் நண்பராக இருந்தால் ಅನೀತಿಯಾಗಿರುವಂತ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದ್ದರೆ ஆமென் நீயும் அநீதியில போயிடுவீர்கள். ನೀನು ಸಹ ಅನೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀಯ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒன்று யாரோட வழக்கு உண்டு? ನಿಮ್ಗೆ ಯಾರ ಸಂಕಟ ಸಮಸ್ಯೆ ಇದೆ? யாருக்கு உண்டுமா? ಯಾರ ಸಂಕಟ ಸಮಸ್ಯೆ ಇದೆ? இல்ல நான் பரிசுத்தவான இடத்துல அதிகமா போகவில்லை. ಪರಿಶುದ್ಧರ ಹತ್ರ ಅಧಿಕವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. பாவி இடத்துல அதிகமா போனது உண்டு. ಪಾಪಿಗಳ ಹತ್ರ ಅಧಿಕವಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಹೋಗಿರುವುದು. இயேசு அறியாத இடத்துல நான் அதிகமா போயிட்டு ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೇ ಇರುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿರುವುದಲ್ಲ. பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான இடத்துல கலந்து கொண்டது உண்டு. ಮತ್ತೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೊಂದಿಗೂ ಸಂಬಂಧ ಇದೆ. நான் போய் அவங்களோட உறவாடி நான் அவங்களோட உறவு கொள்ளல, அவங்களை மாற்றும்படியாக நான் புறப்பட்டு போனது உண்டு. ಪಾಪಿಗಳನ್ನು ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಅವರನ್ನು ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗಿರುವುದು ಉಂಟು. நான் 80-90 வருஷமாவே ஆயத்தப்படுத்த சபைக்கு வெளியே வந்தேன். 80-90 ಆತ್ಮಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಸಭೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರು. வெளியே வந்து அடுத்த பாருங்க ಹೊರಗಡೆ ಬಂದು ಹತ್ತು ನೋಡಿ என்ன நடந்திருப்பேன் ಏನಾಗ್ತಿರ್ತಾರೆ என்ன நடந்திருப்பேன் ಏನಂತ
யார் நினைச்சு இருப்பேன்? யாரை குறித்து தீர்த்தாரு? இது யார் நினைச்சு இருப்பேன்? ஜோர சொல்லுங்க. இல்ல சபை விட்டு பிறகு நான் யார் முடிக்க ஆளுங்க இருப்பேன்? சுவாஸ் என்னுடைய ஊழியக்காரர் நினைச்சு அழகு ஏற்றி அழகு அவர் ಒಂದು ಸೇವಕರನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಅವರು ಹತ್ತರು. இப்படி இருக்காங்க. மறுபடியும் போகணும் ஆலயத்துக்கு. ಮತ್ತೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. மறுபடியும் ஆலயத்துக்கு போகணும். ಮತ್ತೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. மறுபடியும் ஆலயத்துக்கு போகணும். ಮತ್ತೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. அங்க ஒரு பெரிய இப்பதான் மனுஷரு சமீபத்துல கண்மையாண்டு வீட்டு தெரியும். அவர் ஆலோசனை கொடுத்தாரு. இல்ல உன்னை ஆண்டவர் ஒழித்து அழித்திருக்கிறாரு, நீங்க ஒழித்து செல்லலாம். இல்ல தேவன் ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆಗೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾರೆ, ನೀವು ಹೋಗ್ಬೋದು ಎಂಬುದಾಗಿ எதுவுமே செய்யாம ಏನನ್ನ ಮಾಡಿದ್ರೆ வயசாகி போச்சு. ವಯಸ್ಸಾಗೋದು. எதுவுமே செய்யல, ಏನು ಮಾಡಿಲ್ಲ, வயசாகி போச்சு. ವಯಸ್ಸಾಗೋದು. விலகம் ஆயிட்டீங்க. ಬಲಹೀನ ಆಗ್ಬಿಟ್ರಿ. இதுக்கு மேல என்னதான் செய்ய போறீங்க? ಇನ್ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡೋದು? ஆமென். கை கால நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயன்படுத்தி ಚೆನ್ನಾಗಿರುವಾಗಲೇ அவரோடு நீங்க சென்றா ಅವರೊಂದಿಗೆ ಹೋದ್ರೆ உன்னை அவர் கண்மலை மேல் உயர்த்தி உன்னை அழகாய் பார்ப்பார். ஆமென். ನಿನ್ನನ್ನು ಒಂದು ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. நான் சொல்றேன், ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ, இன்னும் ஒண்ணு கெட்ட போகல. ಇನ್ನೂ ಏನು ಕೆಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ. ஒருவேளை உங்களுக்கு வயசு 80 வயசா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ವಯಸ್ಸು 80 ಆಗಿರಬಹುದು. அல்ல உங்களுடைய ரட்சிப்பு சீனியரா இருக்கலாம். ಅಥವಾ ನೀವು ರಕ್ಷಣೆ ಒಂದು ತುಂಬಾ ವರ್ಷಗಳು ಆಗಿರಬಹುದು. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. நீங்க இப்போதே நான் ஒப்பு கொடுப்பீங்கன்னா ನೀವು ಇವಾಗಲೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ இன்னும் 15 வருஷம் வயசுல 50 80 வயசுக்கு இன்னும் 15 வயசு கொடுத்து 100 வயசு வரைக்கும் வாழ செய்வார். உங்களுக்கு 40 வருஷம் கொடுப்பார். 40 வருஷம் கொடுப்பார். உண்மையை சொல்றேன், சத்தியமா சொல்றேன். 45 வயசு எனக்கு இப்ப இல்ல, ஒரு 2 வருஷம்னாக்கா 2012ல 45 வயசு. ரொம்ப வீக்னஸ் ஆயிருந்தேன், பலவீனமா இருந்தேன், யாரும் சந்திக்க முடியாது, உட்கார்ந்து பிரசவம் பண்ணிருக்கிறேன். ஹalleluya. ரொம்ப பலவீனமாயிட்டேன், இந்த மாதிரி நிக்க முடியாது என்னால. ஆமென். ஹalleluya. ரொம்ப பலவீனமா என்னால எதுவும் செய்ய முடியாத போயிடுச்சு. நான் நினைக்கிறேன், அப்புறம் உலக பண்ணிட்டு ஆண்டவரே என்னை சுத்திகரியும், எங்க ஊழியம் தான் போதும்னு சொன்னாக்கா எனக்கு முன்ன என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னேன். என்னோட வயிற்று இதுதான் மறைக்கணுமா, ஆனால் என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். நான் பிசாசுடைய எங்களையோ பிசாசு தொடர்ந்து இருக்கிற ஜெபிக்கிறேன். ஆனாலும் நான் பெலரில் இருக்கும் பொழுது பாஸ்டர் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தகவல்மாருக்கு மறித்த நாட்கள் இருக்குது, மற்றது அதுக்காக புறப்பட்டாங்க. நான் சொன்னேன், நான் வர போங்கன்னு சொல்லி நான் படத்தில் இருக்கிறேன். நான் படத்தை கட்டில வந்து செகண்ட் கிளாஸ்ல நான் படத்திருந்தேன். அது கொஞ்சம் அசைக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆட்ட முடியாது. படுத்திருக்கும் போது ஒரு பிசாசு வந்து ஒரு ஆட்ட ஆடிட்டான். இன்னொருக்கு நான் மறக்க முடியுது. அந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், இந்த ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படி ஆடப்பட்டது. அப்போது என் கையை உயர்த்தின உங்க சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். நான் சொன்னேன், இயேசு நாமத்தினால ஆண்டவரே வல்லமை நிறைவேற்றுகிறேன். இது நான் புல்பிட்ல சொல்ற வார்த்தை, உண்மையான வார்த்தை. இன்னொரு சத்தம், அங்கொரு சத்தம்,
யாரும் வீட்டுல நான் கதவு லாக் பண்ணிருக்கிறேன், எல்லாத்தையும் சத்தம் போடுது. மத்தியானம் 3 மணிக்கு பிசாசை துரத்தி ஆனால் பாருங்க, ஆனா தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினால் பிசாசு ஒன்றும் செய்ய முடியாம அங்கிருந்து ஓடினார். ஹalleluya. தேவன் என்னோட ஆண்டவர் அந்த நாளிலே என்னோட இருந்ததனால் நான் ஜெயம் பெற்றேன். இன்னைக்கு அப்படி இல்ல, இன்னைக்கு ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. வார்த்தை எனக்கு பட்டல நெக்ஸ்ட் வீக் 45 முடிஞ்சு 44 ஆகும். ஆமென், ஹalleluya. 45 முடிஞ்சு 44. ஹalleluya. சீக்கிரமாக ஒரே வயசு தப்பிச்சுங்க. நான் பையன். ஆமென், ஹalleluya. எல்லாம் வயசு வந்துருவீங்க. மன்மனாட்டும் எல்லாம் ஒரே ஈக்குவலாக மாறிடுவோம். ஹalleluya. தேவன் பலம் எனக்கு இருக்கிறது. உண்மை சொல்ல 20 வயசு வாலிபன் போல எனக்கு பலம் இருக்கிறார். ஆமென். ஒன்றுதான், அது தேவனுடைய வல்லமை, அது தேவனுடைய வல்லமை. அவர் கை வாழ்ந்தால அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. உங்களை அப்படி மாற்றி மாசம் யார் சொல்லுவாங்க வியாதி? ஆமா, ஏன் ஆண்டவர் என்ன சுகம் பண்ணுவார், குணம் பண்ணுவார். அங்க இத பார்க்கலாம், கட்டி இருக்காரு. ஆமென். ரோஸ் மேல எல்லாம் கட்டி அடக்க முடியாது, வந்து உட்கார்ந்துரும். ஆனா சொல்றேன், நாளைக்கு காலையில போகும்போது பார்க்கும்போது ஹalleluya. எனக்கு நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எங்க போனாலும் சொல்ல ஃபர்ஸ்ட். ஆமென். ஒருவேளை நான் சுத்தமா இருந்து 90 வயசு ஆனாலும் நான் ஹalleluya ன்னு கத்துறேன். ஹalleluya. ஆமென். 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 பாரு, இன்னும் பேசி கூட மனம் திரும்புது. நான் பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல முடி வெள்ளையாயிடும். வெளியாகாது, கை தட்டுங்க. வெளியாகாது. ஆமென், ஹalleluya. கர்த்தர் கொடுக்கிற பலம் பெரியது. நீ மாத்திர கடவுளுக்கு வல்லமையா நின்ற வச்சுக்கங்க. சாந்தன் பாடுபடியா ரெண்டு இருப்பான். உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வந்துச்சு, நீ நினைச்சுட்டே வச்சுக்கங்க. என்னோட நினைச்சுட்டாவே இருக்கிறீங்களா? நினைவு இருக்கிறீங்களா? இயேசுல என்னோட இருப்பதை நினைச்சுட்டேன், என்னுள்ள துள்ளுதம்மா, என்னுள்ள துள்ளுதம்மா. Hallelujah. Hallelujah.
ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்ம பாவங்களை நீக்கப்பட்டார். ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரோட வாழ நீங்கள் நிற்பீர்கள்? ಎಷ್ಟು ಜನರು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೀರಿ? ஹalleluya. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34. என் வாசப்படியிலே என் நித்தமும் என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் வாசப்படி நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நிச்சயமாக ஆமென் ஹalleluya. அவருடைய வாசலிலிருந்து கதவு நிலையிலே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அவன் ஹalleluya. இயேசு கண்டடைந்தேன், ஜீவனை கண்டடைந்தேன். இயேசு சாமிಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವವನು ಜೀವವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவேன். பெற்று இங்க பெறுவேன் பெறுவான். ஹalleluya. ஹalleluya. பெறுவான். நான் இங்க பெற்றேன். ஆமென். ஆமென். ஹalleluya. 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 வாழ்வு மாத்திரம் கர்த்தருக்கு. வாழ்வு நீதானையா. ஆமென். கொண்டல கண்டிச்சு கொண்டல. வாழ்வு நீதானே. ஜீவனமே நீவே ஐயா. அடுத்த வசனம் நேரம் இல்லாதனால சுருக்கமாக. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஆமென். இது வேண்டாங்க. இது ಬೇಡ. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். நல்ல கவனிங்க. என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. நாங்கள் மரணத்தை ஆண்டவரை விரும்பவில்லை. கர்த்தாவே நிச்சயமாக எனக்கு விரோதமா பாவம் செய்கிறவன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், நஷ்டப்படுத்துகிறான். தன் ஆத்துமாவை ஒன்றுமே இல்லை. ಆತ್ಮವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஆண்டவருக்குள்ள வந்துட்டா தேவனுக்கு ಬಂದುಬಿಟ್ರೆ எல்லாம் உங்களால சுத்தி இருக்கும். ஆமென். ஹalleluya. நம்ம வேத வசனம் அவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தைகளா இருக்கிறது. ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯ ಅಷ್ಟು ಒಂದು ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು சீக்கிரமாக வரப்போகிறார். ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஐக்கியத்தோட ஐக்கியங்கள் யாரோட? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஆவியானவர் கூட. ஆமென். ஹalleluya. பிலிப்பியர் 2:1 ஆதலால் கிறிஸ்துக்குள்ள யாதொரு ஆறுதலும் அன்பினால் யாதொரு தேறினாலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தனையையும் அன்புள்ளவராயிருந்தும் இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றாய் சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றாகிலும் வாதையாவது வீட்டருமையாவது செய்யாமல் மனத்தாழ்மையாலும் ஒரு தாங்கி என்ன கடவீர்கள். ஹalleluya. நிச்சயமாக ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವು ಕನ್ನಡಿ ಇರುವ ರೀತಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. ಉನ್ನ ಅಡಿಸರಲ್ಲ ಅಡಿಸರ. ಆಮೆನ್. ಹalleluya. கேட்டீங்களா? கேட்டீங்களா? என்ன செய்யணும்? கேளுங்க. ஏன் மாட்டீங்க? கேட்டீங்களா? கேளுங்க.
கேட்டீங்களா? கேட்டீங்க? அது சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் கூப்பிட்டீங்க? கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. நீங்க கேட்டீங்களா? இப்ப கேளுங்க. இவன் கேள்வி. ஆமென். கேட்டீங்க? ஆண்டவர் ஏன் கூப்பிட்டீங்க? கேட்டீங்க? கேளுங்க. கேளுடா, ஏன் கர்த்தர் தேவன் என்பதாக. கடவுள் நோக்கி போகும்போது எந்த பிரச்சனையும் தினவாதிசி இல்லை, பதிவு செய்ய முடியல. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைக்கு அப்படிக்கார பிள்ளை செய்வதனால நம்ம வரப்படுத்துறவர் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವುದು. உங்களை மறக்கிறவர் அல்ல. ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವಂತ ದೇವರಲ್ಲ. உங்க தலைமுடியெல்லாம் ನಿಮ್ಮ ತಲೆ ಕೂದಲು என்ன பண்ணிருக்குது? ஆமென். என்ன அறியாம ஒன்று கூட விடாது. ஆமென். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ನಿನ್ನನ್ನು ಕರೆಯಾದರೂ ನಂಬಿಕಸ್ಥನು ಆಗಿದ್ದಾನೆ. ஒரு வார்த்தைகளை வாசிக்கிறோம். ದೇವರನ್ನು 2 கொரிந்தியர் 13 ಎರಡನೇ ಕೊರಿಂಥಿ ಪುಸ್ತಕ 13:16. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಕೃಪೆಯು, ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡವಿರಲಿ. ஆமென். அனைவரோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட. எது ஆமென் சொல்றீங்க? ஆமென். அழைத்தார்ல? அல்லேலூயா. எதுக்கு அழைத்தாரு? ಏನಕ್ಕೆ ಕರೆದ್ರು? எதுக்கு அழைத்தாருமா? ಏನಕ್ಕೆ ಕರೆದ್ರು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரோட நாம் ஒப்புரவாகத்தக்கதான அழைத்தார். ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಕ್ಕೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ஆமென். எத்தனை சொல்றீங்க? ஹalleluya. அல்லேலூயா. இப்போ அவருடைய சுவிசேஷம் வல்லமை உண்மையில இறங்கும் போது ஆமென். ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வல்லமை வேணும்? ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಆ ಒಂದು ದೇವರ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಶಕ್ತಿಯು ಬೇಕು. அதை பயன்படுத்த வல்லமை இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள், என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள், என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். ஆதாரமே அழை எனக்கு